போட்டி எப்படி இருக்கு, களநிலவரம் என்ன? இல்ல போட்டி ஒரு இப்ப டி நகர் பொறுத்த வரைக்கும் 2 போட்டி தாங்க, டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்றதுதான். டிவிகே எல்லாம் ஃபார்ம்ல இல்ல. அவங்களுக்கு யார் போட்டினா டிவிகேக்கும் என்டிகேவும் தான் போட்டி. செகண்ட் தேர்ட் பிளேஸ் யார் எடுக்குதுன்றது. இப்ப புஷி ஆனந்த் இங்க நிக்கிறாருன்னா அவருக்கும் டி நகருக்கும் சம்பந்தம் ஃபர்ஸ்ட் கிடையாது. அவர் பாண்டிச்சேரி எம்எல்ஏ, ஊரறிந்த விஷயம். அதனால அவருக்கு டி நகர்ல மொத்தம் எத்தனை தெரு இருக்குதுன்னு தெரியாது, எத்தனை பஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு தெரியாது, மெட்ரோ வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன் எங்க இருக்குதுன்னு தெரியாது, மக்களின் அடிப்படை தேவைகள் முற்றிலும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா டி நகர்ல இப்ப எஸ்ஐஆர் லாஸ்ட் ஃபைனல் லிஸ்ட்ல டோட்டல் ஓட்டு கவுண்ட் கேளுங்க, சொல்றாருன்னா நான் பேசுறேன். அந்த அளவுக்கு தான் டிவிகேல இருக்காங்க. ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா சத்யநாராயணன் நிக்கிறாரு. அவர் கூவத்தூர்ல இருந்து எப்படி தேர்ந்தெடுத்து எப்படி வந்தாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அது இல்லாம 2023 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கோம். 36 லட்சம் ரூபாய் எம்எல்ஏ ஃபண்ட் முறைகேடுல. இப்ப நேத்து கிரிராஜன் அவர்கள், எங்கள் சட்டத்துறை செயலாளர் அவர்கள் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்காரு. எனவே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே உடனே அடுத்த நிமிஷமே நியூஸ் கைக்கு போயிடுது செல்போன் மூலியமா. அதனால யாரும் தப்பிக்க முடியாது மக்கள் கிட்ட இருந்து. இன்னொன்று, நாங்க செஞ்ச நல்ல திட்ட உதவிகள் ஆர்டிஐல போட்டு யாரும் எடுத்து பார்க்கலாம். நான் பொய்யாவோ போலியாவோ இங்க பேச முடியாது.